போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 7:20க்கு தான் வீட்டுக்கே நான் வந்த உடனே கடகடன்னு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டேன். எனக்கு முன்னாடியே எல்லாருமே போய் கலசமெல்லாம் ஊற்றுட்டாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஹோமம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஐயர் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊர் கோயிலில் பார்த்திங்கன்னா விநாயகர், துர்க்கை அம்மன், கருப்பராய சுவாமி இது தான் இருக்குது. ஸோ இந்த சாமிக்கெல்லாம் அபிஷேகம் முடிச்சுட்டு வரும்போது ஹோமமோட எண்டிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ அதையும் பார்த்து சாமி கும்பிட்டு கலசமெல்லாம் எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி அருமையாக பூஜை பண்ணி கொடுமுடி தீர்த்தத்தை விநாயகர், துர்க்கை அம்மன், கருப்பராயன் எல்லாத்துக்குமே விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அலங்கார பூஜையெல்லாம் முடிச்சு விபூதி வாங்கிட்டு அடுத்து என்னது சாப்பிடத்தானே போவோம். ஸோ சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி, தக்காளி சாப்பாடு, சட்னி, தயிர், உப்புமா. ஸோ இதுதான் மெனு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பக்கம் குட்டீஸுகள்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தா நாங்கள் சூடு வைக்கிறோம் அப்படின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி இது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் கூட சேர்ந்து நானும் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.